வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்க் பேடா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மில்க் பேடா செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 100 கிராம் போல் பால் பவுடர் எடுத்திருக்கேன். சர்க்கரை 50 கிராம் எடுத்திருக்கேன். பால் 30 ml பால் எடுத்திருக்கேன். நெய் நான் கிட்டத்தட்ட 45 ml நெய் எடுத்திருக்கேன். நட்ஸுக்காக வேண்டி பாதாம் எடுத்திருக்கேன். இந்த அவைலபிள் இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு நம்ம மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பேடா பண்ணுறதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து நெய் ஆட் பண்ணிடலாம். ஸோ நெய் நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஆட் பண்ணிடலாம். பால் சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை நம்மளுக்கு கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், பால் ஆட் பண்ணிட்டோம், சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம், நெய் ஆட் பண்ணிட்டோம். நல்லா இது இப்போ நம்மளுக்கு நுரைச்சிட்டு வரணும், பால் பொங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம லம்ஸ் இல்லாமல் நம்ம கிண்டிக்கணும், கலரி விடணும் நம்ம. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் மொத்த பால் பவுடருமே சேர்த்துட்டேன். லம்ஸ் இல்லாமல் நம்ம பால் பவுடரை நம்ம இது பண்ணி கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணணும் கண்டினியூஸாக. நம்ம இது நல்லா நம்மளுக்கு இறுக்கிட்டு வரணும், ஷேப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு. அது வரைக்கும் மிதமான தீயில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க, பால் பவுடர் பேர்ன் ஆகிடும். ஸோ ஹை ஃப்ளேம் நம்ம வைக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம கை விடாமல் நம்ம ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். முன்னத்துக்கும் இப்போவும் பாருங்கள், கொஞ்சம் இறுகிட்டு வந்திருக்கு நம்மளுக்கு. இன்னும் கூட நம்மளுக்கு நல்லா இறுகி வரணும். ஸோ இன்னும் நம்ம மிதமான தீயில் ஒரு 5 minutes போல் நம்ம வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஸ்டீர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா இறுகி வந்துடும். பேடா பிடிக்கிறதுக்கான ஷேப் நம்மளுக்கு கிடைக்கணும், பேடாக்கான ஷேப். ஸோ தலைன்னு இருந்தால் நம்மளால் பேடா பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் இறுக்கிட்டு வரட்டும், 5 நிமிஷம் போல் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா ஒன்றுக்கு இருந்து இறுகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இது கரெக்டாக இருக்கும். இது அடுப்பு அணைச்சிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இந்த மில்க் கோவா நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பேடா ஷேப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் போல் நம்ம ரெடி பண்ண தோவை எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கணும். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதாம் வச்சிடலாம். இப்போ நம்ம மோல்ட் பண்ண மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்கிற தோவையை நம்ம மோல்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையாக, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக, சீக்கிரமாக நம்ம வீட்டில் மில்க் பேடா எப்படி செய்கிறது உங்களுக்காக வேண்டி நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கட்டாயமாக தெரிவிச்சிடணும். நன்றி, வணக்கம்.